வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியாணி மேன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் गाइस, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா கங்குவா படத்தை பத்தி வந்த மீம்ஸ் பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போறேன். ஓஹோ, மீம் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் எடிட்டர். பிரியாணி நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டேன், ஐமேக்ஸ்ல பார்த்தேன். அப்படியே ரிவ்யூ வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டியா? நானும் மற்றவங்கள மாதிரி கேமராவை பார்த்து எனக்கு என்ன அந்த படத்தை பிடிச்சிருந்தது பிடிக்கலன்றதை வந்துட்டு சொல்ல விரும்பல. இட் வாஸ் வெரி நார்மல். ஒரு புது ஃபார்மேட் ட்ரை பண்ணேன், பட் அதுக்கான டைம் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகல. அது இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிட்டு டெஃபினெட்லி ஐ வில் பிரசன்ட் இட் யூ கைஸ். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். So without further ado, let's get into the video. எடுத்தா பிரச்சனையா? டேய், அவன் தலை எடுத்தா தானே பிரச்சனை. ஓ, இங்க இருந்து அங்க தவிட்டாரு. எடுத்து பாரு. என்ன வச்சு எடுத்து பாரு. எறங்க. இங்க அங்க தாவிட்டா பாரியா? பார்த்து சூர்யா. ஐயோ, எடுத்தா உடனே சண்டை பிடிச்சு கடிச்சு போறாங்க. யார் பார்த்தா நல்லதா இது? என்ன ராஜா? உங்க அட்ரஸ் எங்க சொல்லுங்க. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணுவீங்களா? அவன் பார்த்த வேலைடா டேய். இந்த அட்ரஸ் உங்களுக்கு சொல்லி ஆகணுமா? நான் கை எடுத்தவனே நீ வச்சிரேனா? சரி. ரெடியா இருந்துக்க. தப்பிச்சிரலாம். அதாவது கஷ்டமா இருக்கும், அதுதான் நெசம். ஆமா. எடுத்து ஜோபில போட்டுக்கிட்டாருல, அண்ணனுக்கு இது தேவைதான். இது சிறுத்தை சிவாவோட தப்பே கிடையாது, ஓகேவா? he is known for making family entertainers. அவருக்கு அதுதான் வந்துட்டு என்ன சொல்றது, சேஃப் கிரவுண்டே. அவரை கூட்டிட்டு போயிட்டு சரி அவர் தான் சொல்றாருன்னா செவ்வால உனக்கு எங்க புத்தி போச்சு? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. எல்லாரும் முடிச்சு விட்டான். ஆக்சுவலி கார்த்தி முடிச்சு விடலையே. கார்த்தி முடிச்சு வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் முடிச்சு விட்டாங்க. அது சொல்றாங்க போல. ஸ்பாயிலர் அலர்ட், லாஸ்ட் சீன்ல வந்துட்டு கார்த்தி வருவாப்ல. தன்னைத்தானே வந்துட்டு ரோலெக்ஸ் நினைச்சுக்கிட்டு ஒரு கேமியோ கொடுப்பாரு. கார்த்தியோட கேமியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நெத்தியில வந்து பார் கோட்லாம் போட்டு வந்திருப்பாரு. எனிவேஸ், சிறுத்தை காட்டுல மலைதான். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, சிறுத்தை சிவா படங்கள் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துல நடிச்ச ஹீரோஸை தான் நம்ம ஜாஸ்தி கலாய்க்கிறோமே தவிர சிறுத்தை சிவா வந்துட்டு நம்ம கலாய்க்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்துட்டு அவரு சப்பியா கட்லியா ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் பூக்கியா தெரியறாரு. சரி பாவம் ஏதோ குழந்தை தப்பி தவறி பண்ணிருச்சு அப்படின்ட்டு அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தே நம்ம எல்லாம் வந்துட்டு மனம் இறங்கிடுறோம். சமுதாயத்துக்கு தவறா சொல்ற கருத்துக்கள் எடுக்க மாட்டேன், யாரையும் காயப்படுத்துற மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேன். மீண்டும் இணைகிறது அஜித் சிவா. ஆக்சுவலி ஏகே இஸ் லைக் அஸ், ஓகேவா? நம்ம எக்ஸ் வந்துட்டு எவ்வளவுதான் டாக்ஸிக்கா இருந்தாலும் அவங்க திருப்பி வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா நம்ம திருப்பி போய் பேசுவோம். நீ காபி சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இந்த வாட்டி வேற மாதிரி இருக்கும் போல, இந்த ட்ரிப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் போல நினைச்சிட்டு நம்மளும் போவோம். ஆனா அப்படி இருக்காது. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஏகேவும் பாவம் சிறுத்தை சிவா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. பொட்டேட்டோ பாட்காஸ்ட்ல ப்ரொமோஷன் பண்ணாம போனீங்கல்ல, ஆடியன்ஸ் வித் ரெடின் கிங்ஸ்லி. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஒரு யோகி பாபு வாங்குனீங்கன்னா ஒரு ரெடின் கிங்ஸ்லி ஃப்ரீ. சார் போங்க. இல்ல மறுபடியும் போறாங்க. நீங்க எங்க? ஹலோ. ஹலோ, இங்க வாரியா? சிவா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் பத்தி நான் கேர் பண்றது இல்ல. ஃபாரின்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. தட் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ். லைக்காக்கு அடி மேல அடி. இதுல இவர் வேற வந்து ரைடு மேல ரைடு போய்கிட்டு இருக்காரு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து எடுத்து கிளாஷ் ஒரே கங்குவாவை பத்தி கூட நம்ம வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சிடலாம். ஆனா தங்கலான பத்தி நீங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்பிடன் ஃப்ரூட் மாதிரி அது. அதை பத்தி நீங்க பேசிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பட் டெல் மீ சம்திங், லப்பர் பந்துக்குலாம் முன்னாடி வந்துச்சுல தங்கலான்? கண்டிப்பா வேட்டைக்கு முன்னாடி வந்துச்சு, அது தெரியும். வேட்டையே ஓடிடில வந்துருச்சு, தங்கலான் ஏன் வரல? வந்திருந்தா பாக்ஸ்லாம் சேர்ந்து ரைட் அப்ஸ் போட்டுருப்பானுங்களே. why the fuck பிரியாணி மேன் வேண்டாம். அவனுக்கு முதுகு சுரிஞ்சு உனக்கு என்ன வரப்போகுது? நீ படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல பிரியாணி மேன், அது உங்க ஒப்பீனியன் அப்படின்னு ஒன்று விட்டுருவான். போறானுங்க மாட்டானுங்கல்ல, அப்புறமும் ஏன்டா கவலை. முக்கியமா கேன மாதிரி 2000 கொடுத்து படம் பார்க்க மாட்டேன். சிறுத்தை சிவா இந்த நீங்களா 200 ரூபாய் கொடுத்து பாத்தீங்க, நான் 450 ரூபாய் கொடுத்தேன். அப்படியா? பாவியா
சூப்பர். அந்த 400 ரூபாய்க்கு 4 மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு பேரும் கியூட்டா இருக்காங்கல்ல இந்த போட்டோல. ஒண்ணுமே இல்ல, சும்மா நம்ம சிறுத்தைசுவோட ஃபேஸை மட்டும் எடிட்டர் ஜூம் பண்ணி காட்டுங்களேன். எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கு பாருங்க. இவர் எப்படி கலாய்க்க தோணுது நம்மளுக்கு? ஃபக், ஈவன் ஐ ஃபீல் சோ சாரி ஃபார் ஹிம். ஏன் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அட பாருங்களா, யாரா பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்குடா. அது யாரா? எல்லாமே அதே ஃபேஸ்புக் ஓ மாதிரி அப்படியா? வாரணமாயிரம் கொடுத்தாரு சூர்யா, அந்த நன்றி நம்ம மறக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சரி, சூர்யா நடிச்சாரு, சிறுத்தை சிவா எடுத்தாரு, கார்த்திக் பண்ணாரு. அக்கா தேவையில்லாத போஸ்ட் போட்டு ஆமா, இதான் கப்புள் கோல்ஸ், இதான் கப்புள் கோல்ஸ். பச்சை உஷாராகிட்டான், வண்டியை ஏகே. என்னப்பா என்ன நீ மட்டும் எப்படின்னா தப்பிக்கிற இந்த ஊருக்கே? கார்த்தி மட்டும். ஏன்னா கார்த்தி கதை கேட்கும் போது கார்த்தி மட்டும் கேக்குறாரு. இஃப் யூ நோ யூ நோ. புரியுது புரியுது. Like I decide my projects and we both decide his. Sir, pass sir, successfully pass. வேணுமா சார் fan India? அதாவது see, I have confidence, okay, I have over confidence. ஆனா பச்சைவேல் ராஜா மாதிரி வந்துட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஆமா ஆமா, அவசரப்பட்டிய இருங்க பாய். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருங்க பாய் மொமெண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். பார்க்கலாம், இது மேபி நல்லா இருக்கும். கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்துட்டு 2 படம் நல்லா ஓடுச்சுன்னா 3வது படம் ஓடாது. ஐயோ, இந்த சூர்யா 44 படம். Let's hope for the best. அது நல்லா இருக்கும்னு நினைச்சேனே. டிவோர்ஸ்னு சொல்லு, முழு படத்தையும் வயித்துல கீரலே போடாம கொடல பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறடா. கத்திக்கு கத்தி, சண்டைக்கு சண்டை, ஒண்டிக்கு ஒண்டி. எவன் பார்த்தாலடா சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சில ஈ முக்கியம். இந்த காலத்துல கடவுள் யாருக்கு உதவி செய்யறாரோ இல்லையோ, சிறுத்தை சிவாக்கு ஒருத்தர் உன் தரிசனத்தை காண்பதற்கே யாம் இந்த பிறவி எடுத்துள்ளேன். திஷா பட்டானி. In an industry where Gayatri Shankar is still acting in movies, how can you guys get தரிசனம் from Disha Patani? I have no idea. என்ன டேஸ்ட் உங்களுக்குலாம் இருக்கு? கோலிவுட் ஜீசஸ். ஆனா சோக்குலயே சோக்கு, பெரும் சோக்கு அப்படின்றது வந்துட்டு இந்த சீன் தான். இந்த சூர்யாவோட சீன் சொல்றேன் நான். I want to make sure. ஏன்னா இந்த சீன் சொல்லிட்டு அவனா ஒருத்தன் வந்து ரைட் சைடுல இருக்கிற சீனை நினைச்சிட்டானா தியேட்டர்ல இருக்காங்க அந்த சீன்லாம். அடுத்து யாருன்னு சொல்லுங்க சஞ்சய். ஐயோ, கேங்ஸ்டர் கணேஷ் தான் அடுத்து. நான் அனில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா எனக்கு கேங்ஸ்டர் கணேஷ் ரொம்ப பிடிக்கும். This smile face killing million fans of smile faces. அதுக்கு இதுக்கு பேண்ட் ஜிப்ல கட்டி பாக்குறாரு. பேண்ட் ஜிப்ல இது. நான் சொன்ன பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. கலாய்க்கு தான் இந்த மீமை போட்டுருக்கீங்க, கரெக்ட்டா? அந்த போட்டோலயும் அப்பயும் அவர் வந்து சிரிக்க தான் செய்றாரு. உங்களுக்கு புரியுதா? அவரோட அந்த ஒரு இலகிய மனசு உங்களுக்கு புரியுதா புரியலையா? மெய்யழகன். ஆக்சுவலி கார்த்திக்கும் அந்த சாபம் ஒண்ணு இருக்கு. நல்ல படம் ஒண்ணு கொடுத்துட்டு மட்டமான படம் ஒண்ணு அடுத்தது கொடுப்பாரு. ரீசெண்டா கங்குவா பார்த்த அத்தனை பேருக்குமே கங்குவா பிடிச்சிருக்கு. தியேட்டருக்கு வெளியே வர்றவங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்றானுங்க. அப்பரண்ட்லி 2 பாயிண்ட் வந்து வால்யூம் கம்மி பண்ணிருக்காங்களா. அடுத்தது யாரு? மறுபடியும் ஏகே தான். வேற யாரு? எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும்? செவரு சாதாரண. Whenever Surya releases a movie in theater, people video. யாரா நீங்க எல்லாம் திஷா பட்டானிக்கு இவ்வளவு பண்றீங்க? ஏன் வடக்கார மதிக்க மாட்டாடா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன். In a industry where Gayatri Shankar is still acting in movies, how can you be addicted to Disha Patani? I don't understand. அவங்க ஃபேன் காயத்ரி. வேற யாரும் தோணல. Gayatri Shankar is the top. அந்த சமையல் வீடியோல Gayatri Shankar is the non-edible ரசகுல்லான்னு ஒருத்த கமெண்ட் செக்ஷன் வந்து யார் Gayatri Shankar யாருமே எனக்கு தெரியலையே. இவங்கப்பா அந்த விக்ரம் படத்துல பகத் பாசிலோட லவரா வருவாங்களே, இந்த கழுத்தை வெட்டுவாங்களே, அது அவங்க.
என்னடா நல்லா இருக்கிற சீன்டா இது. நடந்தாலும் நடக்கும். மணி வாய்ப்பு படத்துல இருக்கு. நடக்காது. அவங்க தான் வேணான்ட்டார்ல கமல். Girls, I won't even trust giving my phone to my friends. Meanwhile, boys, giving their whole career to their friends. உண்மையாவே படம் பண்ண போறாங்க. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. The way of water. Actually, Avatar ரேஞ்சுக்குலாம் இல்ல, but cinematography as a whole குறைய சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சு படத்துல. சூர்யானா ரைட் நவ. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா எனக்கு பிரச்சனையே we feel you சூர்யா bro, we feel you. உங்களுக்கு மட்டும் இல்ல, 25 வயசு தாண்டின எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் குடும்பம் தான் பிரச்சனையே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு சும்மா இருந்ததா கூட யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். சிவகுமார் மாமா கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்ண போற? 2.0 பக்ஷிராஜன் மாதிரி செல்போனை பார்த்தாலும் தூக்கி போட்டுருவாப்ல. இருக்கிற கான்ட்ரோவர்சியில இது வேற மை லைஃப். ஆக்சுவலி எனக்கு இந்த மீம் பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். இருக்கிற லைஃப்ல இந்த கான்ட்ரோவர்சி வேற அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து இந்த மீம் போடலாம். There's nothing more satisfying than hearing silenced crowd go silent. And that's the aim for us. ஆக்சுவலி crowdக்கும் சேர்த்து வந்து DSP கத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. கனவான் சொல்லியாச்சே கையேடு. கேஇ ஞானவேல் ராஜா வித் another கடன் பிரச்சனை. இன்னும் எவ்வளவு தாட்டா கடன் வாங்கி வச்சிருக்கேன். ஜிபிஎம்கே டப்பு கொடுப்போம் போல. எனக்கு கடன் கொடுக்காதவன் எவன்டா? அவனுக்கு உங்ககிட்ட வாங்கினதை நான் பிடிக்க மறந்துட்டேன். அனில் அடுத்த என்ன லைன் வச்சிருக்கேன்? சிவா 2100ல நடக்கிற மாதிரி ஒரு சைஃபை ஏகே கிட்ட போ ஒத்துப்பாரு. அவர் ஒத்துப்பாரு, ப்ரொடியூசர் தான் ஒத்துப்பாரான்னு தெரியல. அனில் அதுக்கு என்ன நாங்க கிரவுண்ட் ஃபண்டிங் பண்றோம் அப்படி போடுறான். அந்த பிளாகர் பையல பஞ்சு பஞ்சா ஆக்கி போடுறேன். அவர் நிம்மதியா பிளாகிங் பண்ணிட்டு வாழா என் வாழ்வை வாழான்னு சுத்துறது உங்களுக்கு பிடிக்கலையா? யாரா சொல்றாங்க? கலா ஃபேன்ஸ் மெச்சூர் ஆகி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அனில்ஸ் வந்து இன்னும் தேர் பிலீவிங் விடாமுயற்சி வந்துரும். திரும்ப தமிழ் சினிமாவை காப்பாத்த எஸ்டிஆர் தான் வரணுமா? இல்ல, சாதாரணமா ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஒரு தடவை கம்பேக் இருக்கலாம், 2 தடவை கம்பேக் இருக்கலாம். எஸ்டிஆருக்கு மட்டும் தான் எல்லா ஈஸ்வரன் படம் கம்பேக் நீங்க, அடுத்தது மாநாடு நீங்க, இப்போ வந்து தக் லைஃப் தான் கம்பேக். தக் லைஃப் வந்து கமலுக்கே கம்பேக்டா. உங்களுக்கு புரியுதா புரியலையா? உலக நாயகன் எஸ்டிஆர் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இது அவ்வளவு பெரிய மீம் ஒன்றும் கிடையாது, ஏன் அப்படி இவ்வளவு சிரிக்கிறான்? நான் ஒரு மீமை பார்த்தாலோ இல்ல ஒரு ஜோக்கை பார்த்தாலோ வந்துட்டு ஐ இமேஜின் இட். ஓகேவா? மீமை பார்க்கும்போது உண்மையிலேயே கமலஹாசன் அந்த சீன்ல துப்பாக்கி பிடிங்க உலக நாயகன் எஸ்டிஆர் கொடுத்தாங்க. It's like funny in my head, so அதனால தான். What's cringe? Answer. பாத்துர்க்கேன் அப்பா. போன வீடியோ தான் சப்போர்ட் பண்ணி போட்டேன். வீடியோ காசுன்னா என்ன அசிங்கமா கேப்பீங்க. நான் டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் என்னடா இது? நாய்டி. நான் பார்க்கலப்பா. எது போட்டாலும் திம்பாங்கன்னு பகவத் கேசரி கிண்டோம். ஆக்சுவலி அது ரூமர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா. அது வந்து ட்ரூ கிடையாது. இட்ஸ் ரூமர் தான். என்னமோ சூர்யா இதுக்கு முன்னாடி வரிசையா ஹிட் கொடுத்த மாதிரி நான் அந்த அத கெடுத்து விட்ட மாதிரி பேசுறீங்க. ஆல்சோ ட்ரூ. அடப்பாவி. ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா இருக்காங்க. குத்திட்டார் விடாமுயற்சி குட் பேட் அக்லி வேண்டாம். 3 பயங்கரமான லைன் அப். அமரன் ஹெச்டி அவுட். யோ பச்சை எனக்கு என்னமோ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலி ஹெச்டி அவுட் வந்த பிறகும் வந்துட்டு அமரன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் அப்படியே வச்சுக்கோங்க, சக்சஸ் மீட்டுக்கு அதான் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க பாருங்க, செருப்பு கடை
புது கடை, பெரிய கடை. இந்த கடையில தான் Success. பிளாஸ்டான செருப்பு வாங்கிட்டு போய் செருப்பு. ஒருத்தனை அந்த செருப்பாலேயே அடிக்கணும். வாங்க 100 அடி அடிக்கணும். அதுக்காக தான் காத்திருக்கேன் நண்பர்களே. இதுக்கு 500 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. அவர் சொன்னார்ல ப்ரொடியூசர், இந்த பாஸ்டா வச்சு லெட்டர் கிழிக்க போறோம். நான் கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ்டேக் போட போறேன். சூர்யா, நீ இவ்வளோ மட சாம்பிராணின்னு தெரியாம போயிடுச்சு சூர்யா. நீ புத்திசாலின்னு நினைச்சோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அதான் புரியல. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஷி ஹஸ் போஸ்டட் அபௌட் கங்குவாயா? என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை? ஐயோ பொண்டாட்டின்னு சொல்லி என்ன? ஷீ சப்போர்ட்டிங் ஹர் ஹஸ்பண்ட், தட்ஸ் ஆல். படிப்பறிவு இல்லாத கழுத. என்ன எழுதி இருக்கு பாருங்களேன். She's incriminated that film so badly. It's going to cause so much damage. Kangua, a spectacle in cinema. What is that? What is a spectacle in cinema? Suma oru vaana vedike. English தெரியா? வாய மூடிட்டு வீட்ல உட்காரணும். வேற யாரையா எழுத விடணும். பிஆர் டீம் இருக்குல்ல, இங்கிலீஷ் தெரியலன்னு ஒத்துக்க வரணும். நான் இப்போ ஒரு வீடியோ காட்டினேன் இல்லையா, ஃபார் சம் ரீசன் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸை வந்து கட் பண்ணி தான் நிறைய பேர் ஷேர் பண்ணி அவங்களோட கிரிட்டிசிசம்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸில் சுச்சி ஹேஸ் செட் கோ பேக் டு பாகிஸ்தான் அப்படின்னு நான் ஹேஷ்டேக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அகேன்ஸ்ட் ஜோதிகா. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஜோதிகா வந்துட்டு பிறப்பால் அவங்க ஒரு முஸ்லிம். ஓகேவா? அதனால வந்துட்டு வாட் ஷீ இஸ் இம்ப்ளைங் இஸ் இஃப் யூ ஆர் அ முஸ்லிம், அது தப்பு, ரொம்ப தப்பு. அண்ட் யூ ஹேவ் டு கோ பேக் அப்படின்ற மாதிரி தான். ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன் சோஷியல் மீடியால யாருமே இவங்களோட இந்த ஒரு கீழ்த்தனமான கமெண்ட்ஸ்க்கோ இல்லை இஸ்லாமோபோபியாவுக்கோ வந்துட்டு அவங்க என்னவா சொல்லிட்டு போனாலும் இது ஓவர், சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. பார்த்தேன் இத பத்தி அவங்க ஏதாவது சொல்லிருக்காங்களா அப்படின்ட்டு யாருமே ஒரு வார்த்தை சொல்லல. I don't know for what reason people are saving, people are protecting Suchi. She is being openly Islamophobic. Somebody question her, no? ஏன் பண்ண மாட்டீங்க? சரி, ஜோதிகா வந்து தப்பான இங்கிலீஷ்ல போட்டுட்டாங்க. ஓகேவா? ஏதோ ஒன்னு ஓகே போட்டுட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஹராஸ் பண்றதா ஒருத்தர். ஆமா. கம்ப்ளீட்லி unnecessary. சரி, இவங்க தான் அறிவில்ல பேசுறாங்கன்னா இவங்களுக்கு கவுண்டரா எந்த ஒரு ஓக்குமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் எனக்கு உண்மையிலேயே புரியல. மத்தவங்க யாராச்சும் ஒரு ஜோக்கு சொன்னா கூட, ஜோக்கு தான் ஓகேவா, ஜோக் சொன்னா கூட ஆசா பூசான்ட்டு அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு டென்ஷன் ஆகுற இதே ஓக்கு கும்பல் சுசித்ரா மேட்டர்ல மட்டும் எப்பவுமே பாத்தீங்கன்னா they are being very lenient. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியே she was being homophobic தான் on so many instances. பட் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க when it comes to சுசித்ரா. Why is that? செய்யுங்கடா, செய்யுங்க 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 செய்யுங்க. உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புளியில் எழுப்பி நல்லா கணக்கா சும்மா வார்த்தை வச்சுட்டு கேளுங்க. யார் நீயா கொடுத்தா 33,000 உனக்கெல்லாம் என்ன பொச்சாதடி. So that's it for Kangua memes and to be very honest I had the best time. நான் எப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ட்விட்டருக்கு வாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, யூ வில் ஃபைண்ட் ஃபன்னி மீம்ஸ் அப்படின்ட்டுலாம். கிடையவே கிடையாது. ஃபேஸ்புக் கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஃபன்னியான கம்யூனிட்டி நான் பார்த்ததே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஒரு கண்டென்ட் வரும்போதும் அவங்களே மிஞ்சிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட என்ன சொல்றது ரியாக்ஷன் இருக்கும். இந்த வாட்டி அப்படிதான் இருந்துச்சு ஃபார் கங்குவா. எனிவேஸ் நானும் வந்துட்டு ஜோ அக்கா சொன்னதான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரா படம் இருக்குன்றாங்க. 18 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ வந்து ஆமா கட் பண்ணிருக்காங்க அண்ட் வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு தடவையாச்சும் போய் பார்த்து யா ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு அகாரோவோட கேலக்ஸி டிஜிட்டல் ஏர் ஃப்ரையரை ஆர்டர் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன். பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் அநியாயத்துக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது சூர்யாவை ஓட்டுற அளவுக்கு அவர் எதுவுமே தப்பு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவர் பயங்கரமாக கிட்டத்தட்ட அவர் இல்லைன்னா அந்த படம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ நடிச்சிருக்காரு. இது முழுக்க சிவாவோட தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. சிறுத்தை சிவா வந்து ஸ்டோரியில் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ணல. அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், 3Dயாக இருக்கட்டும், அந்த விஷுவலே அவ்வளோ அழகா இருக்கும். அதை இவ்வளோ அழகா காட்டிட்டு அதுல அந்த ஸ்டோரியில ஒண்ணுமே இல்லைன்னா எரிச்சல் தான் வரும். யாரா இருந்தாலும் எரிச்சல் தான் வரும். அது கத்துறதுலாம் 2வது பட்சம், அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரியில ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்ததே, அதாவது எதிர்பார்க்க கூட தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை. உண்மையிலே நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த விஷுவலும் சூர்யா ஆக்டிங்கும் சரி,
இதை தவிர்த்து அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த படம் பார்க்கல, ஆமா, அதனால ஆமா. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஆனா வந்து படம் வந்து இப்படி ரிவ்யூஸ்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா, மட்டும் ஆமா. கேள்விப்பட்டேன். ஆனா பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. சரி, ஜோதிகா தேவலாம் நிறைய வார்த்தை அதுல விட்டுருந்தாங்க. அது சுசித்ரா அந்த அளவுக்கு பேசின அளவுக்கு அது தேவையில்லாத ஒரு டாபிக் போய் பேசுறதெல்லாம் ஓவர் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த ஆமா, ஆமா. இதை வச்சு ரிலிஜனை வச்சு இது பண்ணி போக சொல்றது அதெல்லாம் தப்பு. அது அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்கு பேசுறாங்கன்னா அந்த விஷயத்துல பத்தி மட்டும் பேசணும். அது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போய் பேசுறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஷுவலா சொன்ன மாதிரி விஷுவலா பார்க்கணும்னா தியேட்டர்ல போய் 3D பார்க்கணும்னா நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து பெஸ்டான ஒரு 3D படம். விஷுவலாவும் சரி 3Dயாவும் சரி நல்லாவே இருக்கு. ஆனா கதை வைஸ் பாத்தீங்கன்னா உண்மையில ஒன்றும் இல்லை. எல்லாருக்கிட்டையும் சிவா மூவி பண்ணிட்டு சூர்யா சாரே முடிச்சுட்டு அடுத்து இப்போ தலைகிட்ட வந்து சூர்யாவை முடிச்சு விட்டு இல்ல அந்த படத்தை முடிச்சிட்டு நான் அப்படி அப்படியா அந்த படத்தையே முடிச்சுட்டு இப்ப அடுத்து தலைகிட்ட வர்றதுன்றது உண்மையா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, பார்க்கலாம் என்னன்னு தெரியல. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்